வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வீட்டு சாப்பாட்டு ரைஸ் யூஸ் பண்ணி சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அந்த ஸ்டார் அனைஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 2 பிரியாணி இலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெய் சூட்டில் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது லைட்டாக புரியும். இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை பிச்சு போட்டுருவோம். கருவேப்பிலை நல்லா புரியும் போது நல்லா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 கூட நீங்கள் போட்டுக்கலாம். எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்தமாரி. நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சாதத்துக்கு ரொம்ப நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும். ஒரு 3 பச்சை மிளகாய், அதோட மல்லி புதினா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 7-8 தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சைஸ் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்ததுனால நான் ஒரு 7-8 எடுத்திருக்கேன். சப்போஸ் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5லேருந்து ஒரு 6 எடுத்திங்கன்னா கூட போதும். இந்த தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதக்கிறதுக்காக இதில் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எப்பயுமே நீங்கள் தூளுப்பு ஆட் பண்ணாதீங்க, கல்லுப்பு இருந்தால் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா தூளுப்பை விட கல்லுப்பு பெஸ்ட்டு தான். அதனால் நீங்கள் தூளுப்பை விட கல்லுப்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பொரியல் அந்தமாரி நம்ம பண்ணும்போது தூளுப்பு ஓகே. இந்த இதுக்கு நம்ம வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஈஸியாக கரைஞ்சிடும், அதனால் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ஹாஃப் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கரம் மசாலா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து அதை அரைச்சி வச்சுருந்த மசாலா, பிரியாணி மசாலான்னு சொல்லலாம். இதோட மிளகுத்தூள் கொஞ்சம் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். அதை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிங்க. பெப்பர் நம்ம போடும்போது அது உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, அதுமாரி கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். இது நல்லா மசியறதுக்காக குக்கர் மூடியே விசில் இல்லாமல் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். தக்காளி அந்த மசாலா பச்சை வாசமெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி பன்னு, அந்த மீல் மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்மால் சைஸில் இருந்துச்சு. அது சுடு தண்ணியில் போட்டு வடிகட்டி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வீட் ரைஸு ஒரு 3 டம்ளர் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட இந்த ரைஸ் நம்ம ஆட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பை மீடியம்லாம் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரைஸில் அந்த மசாலா லைட்டாக ஒட்டும். அப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபைனலாக சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணாமல் இந்தமாரி நீங்கள் பிரியாணி செய்யும் போதும் சரி, இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மசாலா எல்லாம் அந்த ரைஸில் ஒட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட் ரைஸ்னால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி. இதே நீங்கள் பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1க்கு 1.5 யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது குக்கர் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரலையும் நல்லா குக் பண்ண விடுவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ரைஸ் இப்போ பாருங்கள் ஒரு 75% ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ கொதிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக மூடி போடாமல் இதுமாரி ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 3 விசில் நீங்கள் குக்கரில் விட்டீங்க அப்படின்னா தக்காளி சாதம் நீங்கள் சாப்பிடும்போது அந்த பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இது குக்கரை கவர் பண்ணிவிட்டு அது விசில்லாம் போட்டு ஒரு 3 விசில், இந்த குக்கரில் 3 விசில் விடுறோம். அதேமாரி நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடுமோ அது விட்டுருங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்டீமில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்படியே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய டிஷஸ்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.